யாருமே எங்கே போக மாட்டான் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எது கிளியராக புரிஞ்சுக்கணும். இங்கே வந்தோன்னா ஆசீர்வாதம் கிடச்சிடும், நெக்ஸ்ட்டு லைட்டு தான். எந்த லைட்டுக்கு போக முடியாது நம்ம. ஏன்னா நம்மளுக்குள்ள விபச்சாரம் இருந்துச்சுன்னா இங்கே தலைகீழ நின்னாலும் போகணும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் 1. ரெண்டாவது, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால், சரியா, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தேவனுடைய என்ன வருது, கோபம் நம்ம மீது. அதாவது ஆசீர்வாதம் இல்லை. நம்மளுடைய முயற்சியை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது இல்லை. நம்ம போகையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ வருகையிலும் உன்னோடு இருக்கிறேன்ற ஆசீர்வாதம் இல்லை. இங்கே போகும்போது யார் உங்களோடு இருக்கா? இந்த உலகத்தின் தேவன். இந்த உலகத்தின் தேவன் யார்? பிசாசு. அவன் தான் இருக்கான். அவன் போகும்போது என்ன பண்ணுறான்? பின்னாடியே வந்து கிண்ணலி கீழி வரும்போது அடிதடி. சரியா? அப்போ தேவனுடைய கோபம் இருக்கு. ஒருவனும் உங்கள் வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நம்ம நடக்கையில நம்ம போகும்பொழுது, அடுத்தது உங்களுடைய வீண் பேச்சில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதாமா? மோசம் போகாது. படிக்கிறதுலாம் உங்ககிட்ட இருக்கான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கான்னு பாருங்க. அவ்வளோதான். சரியா? ஏன்னா இது என்னோட வார்த்தையா? பரிசுத்த வேதாகமம். சரிங்களா? உங்களுடைய வாயின் வார்த்தை அப்போ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை. நான் வந்திருக்கேன்னா இது இருபுறம் கருப்புள்ளது. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த வார்த்தை எனக்கும். அப்போ நான் ஊழியர் செய்கிறேன்னு வந்துட்டு தப்பாக நான் என்ன பண்ணக்கூடாது இல்லையா? அப்படி பண்ணுறேன், இது பண்ணுற ஆசீர்வாதிக்கு அது இதுன்னு சொல்லி நீங்கள் சமுதாயத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும்? அதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொன்னது. புரியுதா? சரியா? அப்போ அடுத்தது, அவர்களுக்கு பங்காளியாய், அப்போ மோசம் போக்காது இருக்க எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். யாருக்கு? இந்த மாதிரி மோசம் பண்றவங்களுக்கு நீங்க என்ன ஆகக்கூடாதாமா? சரியா? அடுத்தது, முற்காலத்தில் அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ இந்த நேரத்துல இருந்து, சரிங்களா, இந்த சமயத்துல இருந்துன்னா பழசு. இது நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு, நாங்கள் ஊழியக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி, சரியா? இது முற்காலம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரம் தான் உங்களுக்கு புரியுது. அந்த விளக்கம் என்னன்னு தெரியும். இருள், சாபம், உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒரு 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 ஹோலினஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு அலக்கழிப்பான வாழ்க்கை. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தேவனுடைய சத்தியம் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு. வரும் பொழுது அது எதை கொடுக்கும்னா, முதல்ல இருளான இடத்தை என்ன ஆக்குமாமா? வெளிச்சமாக்கும். அப்போ இப்போ வெளிச்சமா இருக்கீங்க. ஏன்னா தேவனுடைய சத்தியத்தெல்லாம் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், அது உங்க காது வழியில எங்க போயிடுச்சு? போயிருக்கு. அப்போ வசனம் உள்ள போயிடுச்சுனாலே என்ன? லைட்டு பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். கடைசியா சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏசப்பா கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறது பெரிய விஷயம். ஏசப்பான்னு வாயில போகிறது பெரிய விஷயம். என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? நடந்தாலே ஒளிய நீங்க கனப்படுத்துறது. அப்போ நீங்க வெளிச்சத்திற்குள்ள வந்துட்டீங்க ஞானஸ்நானம் எடுத்து. ஆனா உங்களுடைய நடக்கையில வெளிச்சம் அப்படின்னா நீங்க இல்லை, நீங்க வெளிச்சமா இருந்தீங்கன்னா அந்த வெளிச்சம் என்ன செய்யுது? இந்த பல்புடைய வெளிச்சம் என்ன செய்யுது? இந்த அறை முழுவதும் அந்த இடத்துக்கு மட்டுமா வெளிச்சமா இருக்கு? அப்ப அந்த பல்பு நீங்க வாங்குறீங்களா? நீங்க ஒரு பல்பு வாங்குறீங்க, நீங்க அங்க போட்டீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் வெளிச்சமா இருந்துச்சுன்னா அந்த கடைக்காரனை ஒரு வழி பண்ணிட மாட்டீங்க. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள ரட்சிப்பு, ஞானஸ்நானம் எல்லாம் வந்து வெளிச்சமும் ஆயிருக்குங்க. இப்போ அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? ஆண்டவர் கேட்பாரா மாட்டாரா? இப்போ கேட்கறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஊழியனை அனுப்பியிருக்காரு. இந்த ஊழியக்காரன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய வரல, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தத்தை தான் கொடுக்க வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்க அசதியா இருக்கீங்க.
ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு ஆண்டவருடைய கிரியை என்னன்னு தெரிஞ்சு ஆண்டவருக்காக வாழுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி, அதாவது கவனன்ட் உடன்படிக்கை பண்ணிட்டு நீங்களாம் ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா காப்பாற்றுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லையா? ஆண்டவர் கூட ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க, காப்பாற்றுவீங்களா? நினைக்கிறீங்க ஆண்டவர் கேட்குற சட்டத்துக்கு கேளுங்க. அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க, அதை காப்பாற்றுங்க. நான் இப்போ கேட்கல, இந்த வேத வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். பைபிள் தான் சொல்லுது, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் லைட்டாக வெளிச்சமாக இருப்பேன், என்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கும் பரிசுத்தமான வெளிச்சமாக இருக்குங்க. எங்கள் வெளிச்சமும் மாறிட்டீங்க, ஓகே. அப்போ வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்துருக்கீங்க, இனி நடப்பீங்க அப்படின்னு விசுவாசி. அதுதான் அந்த